ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ ஒர்க் மோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எம்எஸ் எக்ஸலில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எம்எஸ் எக்ஸல் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐ கன்ஃபார்மில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐ கன்ஃபார்மை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி காக்னிசன்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூஸர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகினுக்கு போய்ட்டு அக்கௌண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ட்ரு பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் மோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டிங் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டோட்டலாகவே உங்களுக்கு வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 5 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு லாஸ்ட்டு ரிவ்யூ ஸ்டெப்புக்கு போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் இன் டெஸ்ட்டுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குஜராத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து
எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு C++ இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ் பற்றிலாம் நல்ல நாலேஜ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யுனெக்ஸ், லினக்ஸ் இந்த என்விரான்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதுவும் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இடத்துல செலக்ட் ஃபைல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.